ஒரு நம்ம வந்து ஒரு அம்மாவாக இருக்கோம், இல்லை ஒரு ஒய்ஃபாக இருக்கோம், இல்லை வந்து ஒரு டாட்டராக இருக்கோம், வைஸ் வர்சா. அண்ட் நம்ம வந்து வி ஃபொகெட் டு லவ் ourselves. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ செல்ஃப் அவேர்னஸ் கோர்ஸ். பட் அது வந்து அதில் ஹெவி வந்து ஃபோக்கஸ் வந்து இஸ் ஆன் மெடிடேஷன் அண்ட் த சக்ரா ஹீலிங் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து தே டீச் யூ ஹவு த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம வந்து அதை நம்ம அட்டெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்குமே எனக்கு நான் இதெல்லாம் அரசல் பொரசலாக கேட்டு இல்லை மற்றவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இந்த கோர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சக்ரா ஹீலிங்காக இருக்கட்டும், அது எப்படி மனசை வந்து அந்த செம்மைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க, காம் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் நிறையாவே உணர்ந்தேன். அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் நாட் சம்திங் நம்ம உடனே நினச்ச உடனே அதை நம்ம அட்டெயின் பண்ண முடியாது. ஒரு 5-10 வருஷம் நம்ம வந்து இந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்ணாதான் நம்ம அந்த ஒரு நிலையை அடைவோம்.